சென்னை செங்குன்றம் அருகே தனியார் பள்ளி பேருந்தை திருடி சென்று விபத்தை ஏற்படுத்திய அப்பள்ளியின் முன்னாள் ஓட்டுநரால் கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். இதனிடையே பேருந்தை மடக்கி பிடிக்க முயன்ற தலைமை காவலரையும் தாக்கிவிட்டு தப்பிய நபரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. சென்னை செங்குன்றம் அருகே பள்ளி பேருந்தை கடத்தி சென்ற முன்னாள் ஓட்டுநர், அதாவது தன்னகத்தை சரியில்லை என்று அவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் குடிபோதையில் இந்த பள்ளி பேருந்தை கடத்தி சென்ற ஓட்டுநர் அவரை கைது செய்யப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவலர் சசிகுமார் என்பவர் மீதும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. தாறுமாறாக ஓட்டி சென்ற இந்த பள்ளி பேருந்தானது கட்டிட தொழிலாளி அசோக்குமார் என்பவர் மீது மோதி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த பம்மதிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல். இவர் செங்குன்றம் அடுத்த காந்தி நகர் முண்டியம்மன் நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாமுவேலின் நடவடிக்கை சரியில்லை என்ற நிலையில் தனியார் பள்ளி நிர்வாகம் இவரை பணியில் இருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளிக்குள் சென்ற ஓட்டுநர் சாமுவேல் குடிபோதையில் பள்ளி பேருந்தை ஒன்றை அங்கிருந்து கடத்தி சென்றுள்ளார். பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவியில் பார்த்தபோது செங்குன்றம் அடுத்த தேவநேரி பகுதியில் பேருந்து இருப்பதைக் கண்டு சோழவரம் காவல் நிலையத்துக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் தகவல் அளிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் சோழர் நிலைய காவல் நிலைய தலைமை காவலாளர் சசிகுமார் பேருந்தை மடக்கி சாமுவேலை காவல் நிலையத்துக்கு அழைத்த போது அவரையும் தாக்கிவிட்டு சாமுவேல் பேருந்தை எடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதில் தலைமை காவலர் சசிகுமாருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்துடன் சென்ற சாமுவேல் சென்னை செங்குன்றம் அடுத்த அருமந்தை சாலையில் மரம்பேடு என்ற பகுதியில் தாறுமாறாக சென்று முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற செங்குன்றம் அடுத்த வயலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சசிகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இவரை கைது செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.